கேரள மாநிலம் திருவள்ளாவில் மசாஜ் சென்டரில் மாமூல் கேட்டு ரவுடிசத்தில் ஈடுபட்ட கும்பல் பெண் ஊழியரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நடுநடுங்க வச்சிருக்கு. மசாஜ் சென்டரில் புகுந்து பெண் ஊழியரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இரக்கமற்ற கொடூர கும்பலின் ரவுடிச காட்சிகள் வெளியாகியிருக்கு. அடிக்கடி மசாஜ் சென்டருக்கு சென்று மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த கும்பல் கத்தி முனையில வக்கிர செயலில் ஈடுபட்டிருக்காங்க. பிடிக்க சென்ற போலீசார் மீது வளர்ப்பு நாயை ஏவி கடிக்க விட்டு ஆவேசத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் திருவள்ளாவில் திருச்சூரை சேர்ந்த நபர் மசாஜ் சென்டர் ஒன்று நடத்தி வராரு. அந்த மசாஜ் சென்டருக்கு குட்டப்புலா பாப்பினி வெளியை சேர்ந்த ரவுடி சுபின் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அடிக்கடி மாமூல் கேட்டு மிரட்டி வந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டரின் ஓனர் இல்லாத நேரம் அத்துமீறி உள்ளே நுழைந்த கும்பல் 50,000 மாமூல் கேட்டு மிரட்டியிருக்காங்க. அப்போது பணியில் இருந்த பெண் ஊழியர் பணம் இல்லை என கூறி சுபினியிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஆத்திரமடைந்த சுபின் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பெண் ஊழியரை மசாஜ் சென்டர் அறையில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதை செல்போனில் வீடியோவாக எடுத்து எல்லை மீறியும் இருக்காங்க. கத்தி முனையில் மிரட்டல் விடுத்ததால் உயிருக்கு பயந்து கத்தக்கூட முடியாத அந்த பெண் பெரும் கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க. அப்போது பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த மற்றொரு ஊழியரையும் மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காங்க. நடுநடுங்க வைத்த இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் அச்சப்பட்டு போலீசில் புகார் அளிக்காமல் இருந்த பெண் பின்னர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி துணிந்து காவல் நிலையம் சென்று சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறி கண்ணீர் விட்டு கூறியிருக்காங்க. உடனே திருவள்ளா காவல் நிலைய போலீசார் கொலை முயற்சி, திருட்டு, தாக்குதல் உள்ளிட்ட 11 பிரிவுகளில் ரவுடிச கும்பல் மீது வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. பிறகு தனிப்படை அமைத்து வக்கிர செயலில் ஈடுபட்ட ரவுடி சுபின் மற்றும் அவரது கூட்டாளியான பெர்லின் தாஸை கைது செய்து தீவிர விசாரணை வளையத்திற்குள் வச்சிருக்காங்க. மேலும் தலைமறைவாக உள்ள சுபினின் கூட்டாளிகளையும் தேடி வராங்க. ரவுடி சுபினை பிடிக்க சென்ற போது தான் வளர்த்து வந்த நாயை ஏவி காவலர்கள் இருவரை கடிக்க விட்டிருக்காரு. அதில் காயமடைந்த எஸ்ஐ உன்னிகிருஷ்ணன் மற்றும் சிபிஓ அபிலாஷ் இருவருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்ட ரவுடி சுபின் மீது ஏற்கனவே பல வழக்குகள் கேரளா காவல் நிலையங்கள் நிலுவையிலும் இருக்கு. மிரட்டி பணம் பறிப்பு, அடிதடி என யாருக்கும் அஞ்சாமல் அட்டூழியத்தில் ஈடுபட்டு வந்ததால் கேரளாவில் சமூக விரோத செயல்களுக்காக காபா தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் அடங்காமல் ஜாமீனில் வெளியே வந்தவர் மீண்டும் தனது ரவுடிச வேலையை அரங்கேற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காரு. இந்த சம்பவம் கேரளா முழுவதும் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் பார்க்க நினச்சா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.